ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு டெஸ்டர் வந்து ஹியூமனுடைய டச்சினால் எரியறதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஆக்சுவலாக ஹியூமனுடைய டச்சினால் இந்த டெஸ்டர் எரியறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, இது வந்து ஃபேஸ் லைனு. இது மூலயமா டெஸ்டரில் வந்து சப்ளை வந்து உள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ட் மூலிமா பவர் ரெடியூஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கு மூலிமா டாப்புக்கு வருது. நம்ம ஹியூமனுடைய டச் வந்து ஆக்சுவலாக கிரவுண்டிங்கு. அதனால் இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது. கிரவுண்டிங்க்கு ஃபேஸ்லேருந்து வந்து கண்டினியூட்டி ஆகி கிரவுண்டிங்கு போகிறதுனால இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த டெஸ்டர் வந்து க்ளோ ஆகுதுங்க. எந்த ஒரு சர்க்கியூட்டும் க்ளோஸ் ஆகுனா தான் அதோடைய ஃபங்க்ஷன் இருக்குங்க. இல்லைனா மூமெண்ட் இல்லாது, எலக்ட்ரான் மூமெண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே வேலை செய்யாதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹியூமன் டச்சினால் இந்த டெஸ்டர் எரியுது. இதே வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்கறதுனால என்ன ஆகும்ட்டு இப்போ பார்க்கலாங்க. இன்னொரு டெஸ்டரை நான் வந்து மேலே வந்து நம்மளுடைய ஹியூமன் டச் இல்லாமல் எரியறதுக்காக ஒரு ஒயர் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இது மூலயமா என்னுடைய பாடி போய் எர்த்துக்கு போய் அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால இது எரியுது. இதை வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. எரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த பக்கம் ஃபேஸ் வந்து ரெசிஸ்டர் மூலிமா கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வெளியே வருதுங்க. வெளியே வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து டாப்புக்கு வருதுங்க. இந்த டாப் மூலயமா நம்ம எர்த்திங்கே இல்லாமல் ஒரு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால, அதாவது நியூட்ரலை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த லைட்டு கான்ஸ்டண்ட்டாக எரியுங்க. இதே கான்செப்ட் தாங்க எல்லாத்துலேயும் வேலை செய்யுது. ஒரு பல்ப் எரியினா கூட எலக்ட்ரான் உள்ளே போயிட்டு அதை வந்து நியூட்ரலில் போய் பூமிக்கு எர்த்திங்க்கு போகணும். நியூட்ரலும் எர்த்திங்கும் சேம் விஷயத்தை தான் பண்ணுதுங்க. நியூட்ரலில் வந்து ஒரு எலக்ட்ரான் மூவாவது எலக்ட்ரானை பூமிக்கு அனுப்புதுங்க. அதே மாதிரி எர்த்தும் வந்து பூமிக்கு அனுப்புதுங்க. ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். நியூட்ரல் எர்த்து ரெண்டுமே சேம் தான். இங்கே வந்து நம்ம மேனுவலாக நம்ம மூலயமா எர்த்துக்கு அனுப்புகிறோம். இது வந்து ஒயரிங் மூலயமா பூமிக்கு அனுப்புகிறோங்க. இதுதாங்க வித்தியாசம். தேங்க்யூ.